கே காயத்ரி கேட்டிருக்காங்க, எனக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு ஜே சாதிக் அலி ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ஹாய் சாதிக், உங்களுக்கான ஆன்சர் தான், அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ஐ வாண்ட் இட் டு ஹேப்பன். ஹாய் மீனாட்சி, உங்களுக்கான ஆன்சர் தான் ஐ டிடன்ட் மீன் இட். நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்காத. டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். ஹி இஸ் எ பேப்பர் டைகர். ஹாய் போனா, உங்களுக்கான ஆன்சர் ஐ ஹவ் பீன் ராக்கிங் த பிரெயின். கடன் அன்பை முறிக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. We cannot finish what we don't start. We cannot finish what we don't start. எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கவே இல்லையோ அதை முடிக்கவே முடியாது. ஸோ ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம அதை ஆரம்பிக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட் இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, கே காயத்ரி கேட்டிருக்காங்க, எனக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு ஹாய் காயத்ரி, உங்களுக்கான ஆன்சர் ஐ ஹாவ் காட் என்கேஜ்டு. ஐ ஹாவ் காட் என்கேஜ்டு. இதை வேற மாதிரியும் சொல்லலாம். ஐ ஹாவ் காட் பெட்ரோத்டு. ஐ ஹாவ் காட் பெட்ரோத்டு. யூஸ்வலா திருமண நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறத என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதை பெட்ரோதல் அப்படின்னு சொல்லலாம். BETROTHAL. ரைட். நெக்ஸ்ட் ஜே சாதிக் அலி ஒரு டவுட் கேட்டிருக்கிறாரு. என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, நான் பணி நீக்கம் செய்யப்பட்டேன். இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ஹாய் சாதிக், உங்களுக்கான ஆன்சர் தான் ஐ வாஸ் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த ஜாப். ஐ வாஸ் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த ஜாப். இந்த டிஸ்மிஸுக்கு இன்னும் 2 சினோனிம் இருக்கு. என்னென்ன? நம்பர் 1 ஃபயர், நம்பர் 2 சாக். ஸோ இந்த ஃபயரையும் சாக்கையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி சொல்றது? ஐ வாஸ் ஃபயர்டு ஃப்ரம் த ஜாப். ஐ வாஸ் சாக்டு ஃப்ரம் த ஜாப். ஓகே. நெக்ஸ்ட் ஜே தனுஜா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ஹாய் தனுஜா, உங்களுக்கான ஆன்சர் தான் ஐ வாண்ட் இட் டு ஹேப்பன். ஐ வாண்ட் இட் டு ஹேப்பன். ஓகே. நெக்ஸ்ட் எஸ் அசோக் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. நான் அதை அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் அதை அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்றது அப்படின்னு ஹாய் அசோக், உங்களுக்கான ஆன்சர் தான் ஐ டிடன்ட் மீன் இட். ஐ டிடன்ட் மீன் இட். கோட் இட். எஸ் கிஷோர் பாரதி ஒரு டவுட் கேட்டிருக்காரு. நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்காத. நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்காத. இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹாய் கிஷோர், உங்களுக்கான ஆன்சர் தான் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். ரைட். அடுத்து போலாமா? ஏ மோகன பிரியன் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவரு ஒரு வெத்து வேட்டு. அவரு ஒரு வெத்து வேட்டு. இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ஹாய் மோகன பிரியன், உங்களுக்கான ஆன்சர் ஹி இஸ் எ பேப்பர் டைகர். ஹி இஸ் எ பேப்பர் டைகர். ஓகே. அடுத்தது சிஎஸ் போனா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. நான் மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மூளையை கசக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ஹாய் போனா, உங்களுக்கான ஆன்சர் ஐ ஹாவ் பீன் ராக்கிங் த பிரெயின். ஐ ஹாவ் பீன் ராக்கிங் த பிரெயின். கோட் இட். நெக்ஸ்ட் போலாமா? எல் சேவியா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. கடன் அன்பை முறிக்கும்.
கடன் அன்பை முறிக்கும். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு, ஹாய் சேவியர், இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிவ் அ லோன் an enemy own. Give a loan an enemy own. இதுக்கு என்ன அர்த்தம்? கடன் அன்பை முறிக்கும். இதை வேற மாதிரி சொல்லலாம், கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை. Got it? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் விக்னேஷ் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு. ஹாய் விக்னேஷ், உங்களுக்கான ஆன்சர் தான். நல்லா கவனிங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சேன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு எம்பசிஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறோம்? அட் ஆல் அந்த ஃப்ரேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் நோ வாட் டு சே அட் ஆல். ஐ டோன்ட் நோ வாட் டு சே அட் ஆல். அடுத்தது டி யாழிசை ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, என்னுடைய தாத்தா இறந்து விட்டார், என்னுடைய தாத்தா இயற்கை எய்து விட்டார், இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு. ஹாய் யாழிசை, உங்களுக்கான ஆன்சர் தான். என்னுடைய தாத்தா இறந்து விட்டார் அப்படிங்கிறத மை கிராண்ட்பா ஹேஸ் டைடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து நாகரிகமா இல்ல, ரூடா இருக்கு, பொலைட்டா இல்ல. ஸோ என்ன சொல்லணும்? மை கிராண்ட்பா ஹேஸ் பாஸ்ட் அவே. மை கிராண்ட்பா ஹேஸ் பாஸ்ட் அவே. மை டியர் வியூவர்ஸ், உங்களுடைய டவுட்ஸுக்கு தான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். டிஎஸ் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு வியூவர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, வெண்ணெய் கெட்டு போய் விட்டது, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு. ஹாய் லக்ஷ்மி, உங்களுக்கான ஆன்சர் வெண்ணெய் கெட்டு போய் விட்டது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா த பட்டர் ஹேஸ் கோன் பேட் அப்படின்னே சொல்லிடலாம். த பட்டர் ஹேஸ் கோன் பேட் அப்படின்னே சொல்லிடலாம். வேரஸ் வெண்ணெய் கெட்டு போய் அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வர்ற அளவுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா அதை ரான்சிட் பட்டர், RANCID, ரான்சிட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெண்ணெய் வந்து ரொம்ப கெட்டு போய் ஒரு நாற்றம் அடிக்கிற அளவுக்கு கெட்டு போயிடுதுன்னா எப்படி சொல்லணும்? த பட்டர் ஹேஸ் கோன் ரான்சிட். த பட்டர் ஹேஸ் கோன் ரான்சிட் அப்படின்னு சொல்லணும். டியர் வியூவர்ஸ், ஸோ உங்களுடைய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணோம். இதே மாதிரி டே டு டே கான்வர்சேஷன்ல உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது காமெண்ட் மூலமாகவோ அனுப்புங்க. நெக்ஸ்ட் லெசன்ல உங்களுடைய டவுட்டையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.